வழக்கத்தை விட அதிகமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மருத்துவமனையில பிரசவ வார்டுல ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் அதிகமா இருக்கு. அந்த அலறல் சத்தம் அந்த மருத்துவமனையவே அதிர வைக்குது. அந்த அலறி அந்த பெண்ணோட பேர் தான் அதிதி. அவளோட கணவர் பேர் ஆகாஷ். பரபரப்போட அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு இருக்கான். அவ்வப்போது கையில இருக்கிற கடிகாரத்தையும் பாத்துக்கிறான். காரணம், அந்த பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும். அதனாலதான் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறப்போதான் தன்னோட மனைவியோட வேதனை நிறைந்த குரலை கேட்டோன்னே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப இப்படி நினைச்சுக்கிறான், இந்த ஒரு குழந்தையோட போதும், இன்னமேல் குழந்தை பெத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவும் செய்யறான். அப்போ அவன் பக்கத்துல ஒரு சுட்டி குழந்தை வருது. அவன் 4 வயசு குழந்தை. அம்மாவோட அலறல் சத்தத்தை கேட்டுட்டே அங்க வர்றா. அப்பாவோட முகத்தை பாக்குறான். அந்த சுட்டி குழந்தையோட பேரு தான் டாக்ஸா. சத்தமும் சில நேரத்துல அடங்கி போகுது. ஒரு குழந்தையோட அழுகுரல் சத்தம் இனிமையா ஒலிக்குது. சில நொடிகள்ல அந்த குழந்தையோட அழுகுரல் நின்றும் போகுது. பிரசவம் பார்த்த அந்த பெண் மருத்துவர் வெளியில வர்றாரு. சாரி மிஸ்டர் ஆகாஷ், உங்க மனைவியை காப்பாத்த முடிந்த எங்களால உங்க குழந்தைய காப்பாத்த முடியல. ஆண் குழந்தை பிறந்த சில நொடிகளிலேயே இறந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன அப்படின்னு அதிர்ச்சியில உறைஞ்சு போறான் ஆகாஷ். மேற்கொண்டு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சிஸ்டர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அந்த பெண் மருத்துவர். அதிதி பிரசவ மயக்கத்துல இருக்காங்க. ஆனா அதிதிக்கு 18 சித்தர்கள் மீது ரொம்ப நம்பிக்கை இருக்கு. கண்களை மூடி இருக்கிறா. அவ காதுகள்ல இந்த விஷயம் விழுக ஆரம்பிக்குது. அவ ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தாலும் அவளுக்கு இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அப்போ அதிதிக்கு பிரசவம் பார்த்த சிஸ்டர்ல ஒருத்தி, இதோ இந்த ஆண் குழந்தை பார், எவ்வளோ அழகா தங்க விக்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்ன செய்ய, பிறந்த மாத்திரத்திலே இறந்தும் போயிருச்சே, தலையெழுத்து போல அப்படின்னு நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது இந்த செய்தி எல்லாமே அதிதியோட காதுகளை விழ ஆரம்பிக்குது. என்ன என்ன என்னுடைய குழந்தை இறந்து விட்டதா? இருக்கவே முடியாது. சித்தர்கள் வாக்கு பொய்க்காது. அன்னைக்கு அந்த திருவண்ணாமலை கோவில கிரிவலம் வந்த சமயம் அந்த முதியவர் இல்லை இல்லை, அவர் முகத்தில் என்ன ஒரு பிரகாசம். கண்டிப்பாக அவர் ஒரு சித்தர் தான். எனது பெயரை சொல்லி அழைத்தாரே, அவருக்கு எப்படி என்னுடைய பெயர் தெரிந்தது? அதிதி, சீக்கிரம் உனக்கு ஒரு ஆண் குழந்தை அழகாக பிறக்கும். அந்த குழந்தை உன் குடும்பத்திற்கே ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு என்று அதிதி மனதுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. பழைய சம்பவங்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கா. மயக்க நிலையில மீண்டும் மீண்டும் அந்த இதை நினைச்சிட்டு இருக்கப்போ நிஜத்திலே நடந்த மாதிரி ஒரு காட்சி அங்க தென்படுது. ஒரே பிரகாசம். அந்த பிரகாசத்திலிருந்து ஒரு உருவம் வெளியில வருது. நெற்றியில திருநீரு, கையில கமண்டலம். ஆனா அந்த பார்த்த சித்தர் இவர் இல்ல, இவர் வேற ஒரு சித்தர். அதிதி, உன் குழந்தை இறக்கவில்லை, தன்னை மறந்து உறங்கிக் கொண்டு இருக்கிறான். முன் ஜென்ம சம்பவங்களை அசை போட்டு கொண்டு இருக்கிறது அந்த புனித ஆத்மா. இதோ நீ அவன் அழுகை இப்போது கேட்க போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. உடனே கொஞ்ச நேரத்துல அந்த சித்தனை ஆசீர்வாதம் பண்ண கொஞ்ச நேரத்துல அதிதி அமைதியா இருக்கிறா. சிஸ்டர் சிஸ்டர், இது என்ன? குழந்தையின் கால்கள் அசையுதே. சொல்ல சொல்ல சில மணித்துளிகள் நேரத்துல குழந்தைகள் அழு சத்தம் எங்கும் எதிரொலிக்குது. அதிதிக்கு பிரசவம் பார்த்த அந்த பெண் மருத்துவரும் அங்க வந்து பாக்குறாங்க. குழந்தை நல்லாவே இருக்கு. இது ஆகாஷ்ட சொல்றாங்க. சோகத்துல இருந்த ஆகாஷ் இதை கேட்டோன்னே குதூகலமா குதிச்சுட்டு வர்றான். சந்தோஷத்துல அவனுக்கு தாங்கவே முடியல. குழந்தைய பாக்குறதுக்காண்டி அங்க வர. குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. தாக்ஸா, இதான் உன்னோட தம்பி பாப்பா அப்படின்னு காமிக்கிறான். தாக்ஸாவுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. தனது தம்பி பாப்பாவோட சிவப்பு உதடுகளையும் தொட்டு பாக்குறா. குட்டி கால்கள், குட்டி கை அப்படின்னு சொல்லி கன்னத்துல எல்லாம் கிள்ளி அழகா ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. தான் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்ட நாள் அப்படின்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாமே, அப்பா எவ்வளோ பெரிய அழகான குழந்தை அப்படின்னு சொல்லி ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா, தம்பி பாப்பா அதோ கிருஷ்ணா விக்கிற மாதிரி இருக்கான், இந்த தம்பி பாப்பாவுக்கு கிருஷ்ணா தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு எல்லாரும் அதை ஒத்துக்கிறாங்க. வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு பேரும் வைக்கிறாங்க. கிருஷ்ணன் அப்படின்னே பேரும் வைக்கிறாங்க. இன்னொரு குட்டி அம்மாவாவே மாறுறா அந்த குழந்தையோட அக்கா. வருடங்கள் சில போகுது. கிருஷ்ணாவுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் கோலாகலமா நடக்குது. ஒவ்வொரு நாளும் அவனோட பிறந்த நாளை ரொம்ப கோலாகலமா கொண்டாடுறாங்க. ஒரு பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கப்போ அங்க ஜடாமுடி தரித்த ஒரு பெரியவர் வந்து வெளியில நிக்கிறாரு. அங்க விளையாடிட்டு இருக்கிற கிருஷ்ணாவை கூப்பிடுறாரு. அப்போ வயது 5 வயசு ஆகுது கிருஷ்ணாவுக்கு. கிருஷ்ணர் அந்த பெரியவரை பார்த்த இடத்துல அங்க போய் என்னன்னு கேக்குறாரு. அப்போ இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த பெரியவர், என்னோட பேரு நாதமுனி அப்படின்னு சொல்றாரு. மேலும் கிருஷ்ணரிடம், நீ என்னுடைய பேரை சொல்லி மனதில் என்ன நினைக்கிறாயோ அதனை நான் உனக்குள் இருந்து செய்வேன்.
தருவேன். இதுதான் நான் உனக்கு அளிக்கும் மிகப்பெரிய பிறந்த நாள் பரிசு. ஆனால் நான் உன்னை சந்தித்தது, உன்னிடம் இதை சொன்னது என எதையும் நீ வெளியில் யாரிடமும் சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியமும் வாங்கிக்கிறாரு நாதமுனி. பின்னர் கிருஷ்ணர் இவரை யாரிடமும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சத்தியமும் பண்ணி கொடுக்கறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பெரியவர் காற்றுல கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போயிடுறாரு. காற்றோட காற்றாரா கரைஞ்சும் போயிடுறாரு. உண்மையிலே இது நிஜமா அப்படின்னு குழம்பி போய் நிக்கிறான் கிருஷ்ணர். அந்த ஒரு நேரத்துலதான் அதிகாலை வேளையில ஆகாஷுக்கு ஒரு போன் வருது. என்ன, எப்போ? அண்ணாவையா எங்க அட்மிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பதட்டத்தோட பேசிக்கிட்டு இருக்கா செல்போன்ல. அங்க இருந்து அதேது உடனே பிள்ளைகளை கூட்டிட்டு கிளம்பு, நவீன் அண்ணாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, நிலைமை ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்றாங்க. குடும்பமே எல்லாம் கிளம்பி அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க ஆகாஷ அட்மிட் பண்ணிருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க நவீனோட மனைவி ஆகாஷ பார்த்தோன்னே கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். அங்கு இங்கு நடந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்போ மருத்துவரை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறான் ஆகாஷ். சார், எங்க அண்ணனுக்கு ஒண்ணு இல்லையே, ஏதாவது சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி பதட்டத்திலேயே பேச ஆரம்பிக்கிறான் ஆகாஷ். அப்போ டாக்டர் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்ச நேரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறார் டாக்டர். அப்போ கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணர் அங்க அப்பாவை கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு கேக்குறப்போ, நவீன் பெரியப்பா ஜஸ்ட் இப்பதான் இறந்தாரு அப்படின்னு சொல்றான் அந்த கிருஷ்ணன். இத கேட்டோடனே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ பெரியம்மா ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. கண்ணீர் ரொம்ப ரொம்ப தாரதாரையா போயிட்டு இருக்கு. ஆனா அவனால எதுவுமே செய்ய முடியல. அதிக பிரசங்கி, எதையோ பார்த்துட்டு ஏதோ உளறிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஆகாஷ் அவனை திட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப டாக்டர் அங்க வர்றாங்க. சாரி மிஸ்டர் நவீன் இப்பதான் இறந்தாரு, எங்களால அவரை காப்பாத்த முடியல அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு உறவினர்கள் கதறி துடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணர் சொன்னது உண்மையா அப்படின்னு ஆகாஷ் தோன்ற ஆரம்பிக்குது. ஆனா இத நம்ம ஊக்குவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்பயே அங்க மறந்துடுறான். நவீனோட உடலை எரிக்கிறதுக்காண்டி அங்கிருந்து எடுத்துட்டு போறாங்க. அப்போ நவீன் தன்னோட உடலுக்குள்ள போகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, விதி அவனோட ஆயில முடிச்சிருச்சு. நவீன் இந்த மாதிரி முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கிருஷ்ணன் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அப்பாவோட சொல்லலாமா வேண்டாமாங்கிறது அவனுக்கு பயம். ஏன்னா சொன்னா அங்க இருக்கவங்க நம்ப மாட்டாங்க. அப்போ அங்க கிருஷ்ணன் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். இத நவீன் அங்க கவனிக்கிறான். எப்படி கிருஷ்ணன் நம்மளே பார்க்க முடியுதா, அவனோட கண்ணுக்கு நம்ம தெரியறேனா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். கிருஷ்ணா, உன் கண்ணுக்கு நான் தெரியறேனா, உன்னால் என்னை பார்க்க முடியுதா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா அப்படின்னு நவீன் கேக்குறான். உடனே ஆமா ஆமா பெரியப்பா, நீங்க பேசுறது எனக்கு நல்லாவே கேக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். நவீனோட காரியங்கள் எல்லாமே முடியுது, சடங்குகள் எல்லாமே முடியுது. அங்க நவீனோட மனைவி வாய் விட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஏன்னா அவ படிக்கவும் இல்லை, 2 பெண் குழந்தையும் இருக்கு. இதுக்கு மேல எப்படி கரை சேர்க்க போறனோ அப்படின்னு நினைச்சு அங்க அழுதுகிட்டு இருக்கா தாரணி. அப்போ இப்படி பேச ஆரம்பிக்குது நவீனோட ஆத்மா. உங்களோட பெரியம்மாவை அழ வேண்டான்னு சொல்லு, எனக்கு மிகவும் ரொம்ப வேதனையா இருக்கு. நான் 10 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்கேன், ஏஜென்ட் நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 இலக்க நம்பரை கொடுக்குது அந்த ஆத்மா. அதை வாங்கி பெரியம்மாட்ட, நீங்க அழுவது பெரியப்பாவுக்கு வேதனையா இருக்கான், அவரு 10 கோடிக்கு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு இருக்காரா, இதோ ஏஜென்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அந்த நம்பரை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இதையெல்லாம் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவங்க, இந்த விஷயம் தாரணிக்கு கூட தெரியாது, ஆனா எப்படி கிருஷ்ணாவுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த ஒரு தெய்வீக சக்தி இருப்பதா அங்க இருக்கவங்க எல்லாருமே உணர்றாங்க. கிருஷ்ணா ஒரு தெய்வீக சக்தி இருக்கிற பையன் அப்படின்னு எல்லாருமே அங்க நினைக்கிறாங்க. அப்போ இறந்தவங்களோட ஆத்மா எல்லாமே கிருஷ்ணாவுக்கு தெரியுது. அதுல நல்ல ஆத்மா தீய ஆத்மா எல்லாத்தையுமே அவனால அடையாளமும் கண்டுபிடிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம முன்கூட்டியே அவனுக்கு யாரெல்லாம் இறக்க போறாங்களோ அது சில நாட்களுக்கு முன்னாலேயே அவனால அடையாளமும் பார்த்துக்க முடியுது. அப்படிதான் ஒரு நாள் தன்னோட அக்கா தாக்ஸா இறக்க போறாதுங்கிறத அவன் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறான். இதை எப்படி நம்ம தடுத்து நிறுத்துறது, எப்படி இதை நம்ம தடுத்து நிறுத்துறது ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறான். விதியை மதியால் வெல்லத்தான் முடியுமா அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறான் கிருஷ்ணா. அப்பதான் அவனுக்கு வயது 17. தாக்ஸா பெற்றோர்கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு கேரளாவில் இருக்கிற சுற்றுலாவுக்கு கிளம்பி போறா.
சுற்றுலா போயிட்டு திரும்பி வந்தவன் ஏகப்பட்ட மாறுதல். மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ட்ரெஸ்ல உடைகளும் எல்லாத்துலயுமே அவளுக்கு சேஞ்ச் ஆகுது. கேரளா பழக்கமான ராணிகள் பாணியில அவள் நடந்துக்கிறா. தாக்ஸாவுக்கு அசைவ உணவுகள் அப்படின்னா பிரியம். ஆனா இப்போ அசைவத்தையே வெறுக்க ஆரம்பிக்கிறா. தினமும் 2 வேளை குளிக்க ஆரம்பிக்கிறா. உடல்ல மஞ்சள் எப்பயுமே பூசிக்கிறா. அந்த அளவுக்கு அவளோட மாற்றங்கள் அதிகமாவே இருக்கு. இது எல்லாத்தையுமே கிருஷ்ணா அதிகமா கவனிக்கிறான். அது மட்டும் இல்லாம ஆகாஷ் வீட்டுல வளர்க்கிற அந்த டம்மி நாய் தாக்ஸாவை பார்த்தாவே அப்படியே பயத்துல போய் பம்மி பதுங்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கிருஷ்ணாவுக்கு தோண ஆரம்பிக்குது, ஒரு உடல்ல 2 உயிர்கள் இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கான். அவள் பாடிய மலையாள பாடல்கள் வீட்டுல அனைத்து இடத்துலயும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அவளுக்கு மலையாளம் தெரியாது. ஆனா அவன் மலையாள பாடல்களை பாட ஆரம்பிக்கிறான். தாக்ஸாவுக்கு தமிழ் ஆங்கிலம் தவிர வேற மொழியே தெரியாது. ஆனா எப்படி இவ பாடல் பாடுறா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு நேரத்துலதான் நடு சாமத்துல அவ தூங்கிட்டு இருக்க அறையிலிருந்து ஒரு உருவம் சல் சல் சல்லு சலங்க கட்டி நடந்து போகுது. இதை கிருஷ்ணர் ரொம்ப காது ஊடுற கேட்க ஆரம்பிக்கிறான். என்னமோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு படுக்கையிலேருந்து எந்திரிச்சு அந்த ஜன்னல் வழியா பாக்குறான். அதை பார்த்ததுக்கு அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அழகு அவ்வளோ ஒரு அழகா இருக்கா, அழகு ரூபணியா இருக்கிறா. இது கண்டிப்பா மனித ஜென்மத்தை சேர்ந்தவளே இல்லை. ஏன்னா இந்த நூற்றாண்டில் கண்டதுல இப்படி ஒரு பேரழக அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்படிப்பட்டவதை பார்த்துட்டு இருக்க கிருஷ்ணன் உடனே மனசு ஒரே எண்ணம் தோணுது. அவ பின்னாடியே தொடர்ந்து போறா. அப்போ வீட்டின் கதவு ஓரத்துல தாழ்பால் தானாகவே திறந்து மூடுது. இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் கிருஷ்ணா. உடனே அந்த பெண் உருவத்தை தொடர்ந்து பின்னாடியே போறான். அங்க ஒரு காட்டுக்குள்ள போறான் அந்த பெண் உருவம். அப்ப மரத்துக்கு பின்னாடி இருந்து பாக்குறான் உடனே கத்த ஆரம்பிக்குது அந்த உருவம். இந்த அவந்திகாவை தொடர்ந்து வர உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும், அடே வெளியில வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். உடனே கிருஷ்ணாவும் தைரியத்தை வரவழைச்சிட்டு முன்னாடி தைரியமா நின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். யார் நீ அப்படின்னு கேக்குறான் கிருஷ்ணா. உடனே பயங்கரமா சிரிச்சுட்டு அந்த அவந்திகா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏறக்குறைய 700 வருடங்களா அந்த பாவி நம்பூதிரினால நான் சிறப்பட்டு கிடந்தேன். ஒரு மரத்துல ஆணி அடிச்சு என்ன கட்டுக்குள்ள வச்சிருந்தான். ஆனா உங்க அக்கா தாக்ஸா அந்த ஆணிய புடுங்கினதுனால நான் உங்களோட அக்காவோட உடம்ப இப்படி சொல்லக்கூடாது, இப்படிதான் சொல்லணும், உன்னோட அக்காவோட உடம்ப நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவ என்னுடைய இருப்பிடமாகவே நான் மாத்திக்கிட்டேன் உன் அக்காவோட உடம்ப. உன் பெயர் அவந்திகாவா அப்படின்னு கேக்குறான். நீ உண்மையில் யார்? இப்போது உனக்கு என்னதான் வேணும்? அக்காவை விட்டுடேன் அப்படின்னு சொல்லி கேட்க கெஞ்ச ஆரம்பிக்கிறா கிருஷ்ணா. ஆனா அவந்திகா மாயை சிறந்த யாசினி, விருப்பம் போல ரூபத்தை கொள்வா, காற்றோடு காற்றா கரைஞ்சு போவா. 100 ஆண்டுகள் கழிச்சு மீண்டும் அந்த அழகான உலகை காண்கிறான் அந்த அவந்திகா. உடனே இதுக்கு இடையூறா இருக்கிற கிருஷ்ணாவை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலமரத விழுதுகளால அவ கைகளையும் காலையிலும் மந்திரத்தால கட்டு போடுறா. அப்போ கிருஷ்ணா இப்படி மனதுக்குள்ள நினைக்கிறான். அந்த நாதமுனிய மனசுல நினைச்ச அடுத்த நிமிடமே அந்த இதுல இருந்து கட்டுல இருந்து வெளியில வர்றான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த நாதமுனி தான் நம்மளை காப்பாத்தினாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமும் பட்டுக்கிறான். அடுத்த கிழமை கிருஷ்ணாவோட வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. எப்படியாவது நம்ம அக்காவை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். எங்கடா போறேன்னு சொல்லிட்டு அந்த உருவம் கத்த ஆரம்பிக்குது. 3 நாள் பொறுத்துக்கோ, உன்னோட அக்காவோட உடம்ப வழியே இல்லாம நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்குது அந்த உருவம். உடனே கிருஷ்ணாவுக்கு இதெல்லாம் நடந்து எல்லாம் தன்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்ல விருப்பமே இல்லை. அது மனதுல நாதமுனிய தியானிக்க ஆரம்பிக்கிறான். நாதமுனி இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிருஷ்ணா, நீ தான் இதுக்கு வழி. முன் ஜென்மத்துல நீ மகிழ நம்பூதிரியா இருந்த, உன்னால் மட்டும்தான் இத கொட்டத்தை அடக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே பழைய ஞாபகங்கள்லாம் உனக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இவரோட கொட்டத்தை நீ அடக்கிக்கலாம் அப்படின்னு நாதமுனி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இத கேட்டோடனே கிருஷ்ணாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. எப்படியாவது நம்மளோட அக்காவை காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு முறை இருக்க தாக்ஸாவோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அந்த மரத்துல இருந்த விசித்திரமான ஆடிய புடுங்கிறதுனாலதான் இவளுக்கு இந்த ஒரு கதி ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. உடனே இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போன என்ன நடந்துச்சுன்னு அவங்களோட நண்பர்கள்ட்ட எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்போ இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க சுற்றுலா போன இடத்துல ஒரு மரத்துல ஆணி அடிச்சிருந்தது. அந்த ஆணிய விளையாட்டா இவ பிடுங்க ஆரம்பிக்க அங்கிருந்து ஒரு புகை வந்துச்சு.
புகை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்துட்டா தாக்ஷா. மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் அவ எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவளோட நடவடிக்கை எல்லாமே மாறுதலா நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாட்ட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாம் கேட்ட அவங்க பெத்தவங்களுக்கு இதெல்லாம் காத்து கருப்போட வேலையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கிருஷ்ணனிடம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தாக்ஷாவுக்கு எதுவும் நேராமல் இருக்குன்னா சில பூஜைகள் செய்யணும் அப்படின்னு கிருஷ்ணா சொல்ல அவங்களோட பெத்தவங்களும் சரின்னு வாக்குறுதி கெடுக்கிறாங்க. அங்க ஒரு கும்பம் வளர்த்து அங்க ஒரு யாகம் வளர்க்கிறாங்க. மந்திர உச்சாட்டம் செய்யணும், அப்படின்னாதான் இதை போக்க முடியும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவை போன ஜென்மத்துல நம்பூதிரியா இருக்கிறான். அதனால இவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்க வந்து தாட்சாவை உட்கார வைக்கிறாங்க. அங்க நம்பூதிரியான அங்க போன ஜென்மத்துல நம்பூதிரியான கிருஷ்ணா மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். மோச மோச வசி வசி நசி ஓம் பச்சுவாய அப்படின்னு மந்திரத்தை சொல்லி முடிக்கிறான். அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சோடனே அந்த ஆத்மா தாட்சாவோட உடம்புல விட்டு வீர்னு கத்திக்கிட்டு வெளியில போயிருது. தாட்சாவும் உடல் நிலை தேறி வர்றா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.